பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா காயிட்டோம். வெங்காயத்தை இப்போ தேவையான அளவு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறது, நீட்டமாக இருக்கிறத கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் ஃபுல்லாக வதங்கணும். வதங்கிட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரணும். அப்பப்போ அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா மாறும். இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும். தேவையான அளவு இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம் திரும்பவும். அவங்களும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், அதில் கறி மசாலா தூள், சிக்கன் மசாலா ஒவ்வொரு ஸ்பூன் இருக்குது. எண்ணெயிலே போட்டு வதக்குனோம்னா பச்சை வாசனை மசாலா வாசனை இல்லாமல் இருக்கும். அதனால எண்ணெயிலே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 3 தக்காளி அரைச்ச பேஸ்ட் வச்சுருந்தோம். அந்த பேஸ்ட்டு அதிலே போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிண்டனோம்னா நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். நல்லா இப்போ பாருங்கள் பச்சை வாசனை போய் நல்லா கிரேவி பதத்துக்கு இப்போயே வந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இப்போ நல்லா சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நல்லா பிரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ தேவையான அளவு சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அந்த 1/2 கிலோ சிக்கனையும் அதிலே போட்டுடலாம். போட்டு தேவையான அளவு கல்லுப்பு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால் கல்லுப்பு போட்டுக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டுறதுலேயே நல்லா மசாலா அதுலேயே ஃபுல்லாக ஊறின மாதிரி ஆகிடணும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக கிண்டி விட்டுறணும். ஏன்னா உப்பும் எல்லாத்துக்கும் நம்ம கல்லுப்பு போட்டிருக்கறதுனால எல்லா சைடும் போகிறதுனால நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் கலரே ஒரு டெம்ட் ஆகிற கலர் வந்துடுச்சு. நல்லா மூடி வச்சுட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணியை நம்ம இதில் விட தேவையில்லை. ஏன்னா இதுலேயே தண்ணி நம்ம இதுலேயே சிக்கன்லேயே வந்துடும். அதனால் ஓரளவுக்கு சிம்மில் நம்ம வச்சுருந்தோம்னாவே அதிலே தண்ணி பிரிஞ்ச மாதிரியே வந்துடும். நல்லா கிண்டி விட்டோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல. நல்லா இதே மாதிரி நல்லா சொலட்டி கிண்டி விட்டோம்னா நல்லா வேவாத பக்கமாக வெந்துடும். தண்ணி ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்ன்ட்டு நாங்கள் விட்டுருந்தோம். பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.